எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது தீபாவளி டைமில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அதிக சத்தமாக வெடிக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்த வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதிக புகை வரக்கூடிய இடங்களையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பத்திலிருந்து வரக்கூடிய ஸ்மெல், மெழுகுவர்த்திலிருந்து வரக்கூடிய ஸ்மெல், ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்டாக வருது, அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. வெடிக்கிறது மூலமா வரக்கூடிய இந்த வெடி சத்தம், அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பத்தி, மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் அந்த பட்டாசு வெடிக்கும் போது வரக்கூடிய புகைகள், இது எல்லாமே வந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது அதை நம்ம சுவாசிக்கும் போது அது நமக்கும் சரி நம்ம பேபிக்கும் சரி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். நிறைய நேரம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்ட நெரிசல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறைகளும் வந்து இருக்கும். ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்றீங்க அப்படின்னா உங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுங்க. தீபாவளிக்கும் அதிகமாக வந்து மேக்கப் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு அதுலலாம் வந்து அதிகமான ரசாயனங்கள் இருக்கும், பெர்ஃப்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் அதுங்களை மட்டும் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஸ்வீட்ஸையும் வந்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க. உடம்பு வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க.